நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு வாரமாக கிட்டத்தட்ட டெல்லியில் ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ப்ரொடெஸ்ட்டில் நம்ம இருந்து என்னெல்லாம் ஃபேக்டான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் நம்ம மக்களுக்கு நேரடியாக இங்கிருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து இது மாணவர்களுடைய போராட்டம், மாணவர் போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்க, இதை மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? உண்மையிலே இங்கே என்ன தான் நடக்குது? நமக்கு ஒரு போராட்டத்தை கொச்சப்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு ஒருபோதும் கடந்து இருந்ததில்லை. எஜுகேஷன் சிஸ்டம் மாறணுமான்னு கேட்டால் ஆமாம் மாறணும், அதுதான் நம்மளோட எண்ணமும் கூட. அதனால தான் நியூ எஜுகேஷன் பாலிசி வரதுக்கு முன்னாடியே நம்ம அதை ஆதரிச்சோம். அதனால பேப்பர் லீக்கும் தப்பான்னு கேட்டால் ஆமாம் தப்பு. ஆனால் இந்த சிஜேபி இந்த போராட்டத்தையே நம்ம எதிர்க்கிறோம்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்திகள் அதை தான் நம்ம எதிர்க்கிறோம். கடந்த ஒரு 12 ஆண்டுகால பாஜக அரசை எதிர்க்க முடியாம வேற வேற பேர்ல எதிர்த்துட்டு இருந்தாங்க. அது கம்யூனிஸ்டா இருக்கட்டும், ஆம் ஆத்மியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இஸ்லாமிய இயக்கங்களா இருக்கட்டும், இப்படி பல்வேறு விதமா எதிர்த்துட்டு இருந்து அது எதுவும் சாத்தியமாகல, மக்கள் நம்பல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இது சிஜேபிங்கிற பேர்ல இப்ப இந்த போராட்டத்தை நடத்துறாங்க. அதற்கு மாணவர்களை பலிகாடாக்குறாங்க. அதுதான் நம்மளோட குற்றச்சாட்டு. ஏன்னா இதுக்கு உதாரணம் சென்னையில இப்ப நடக்கக்கூடிய போராட்டம், சிஜேபியோட போராட்டம் எங்க நடக்குதுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல நடக்குது. சிஜேபிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? உள்ள போனா வெறும் எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்எஃப்ஐ இந்த மாதிரி இஸ்லாமிய இயக்கங்கள் இவங்களோட கூடாரங்கள் தான் உள்ள இருக்கு. சரி, இங்க என்னதான் போராட்டம் பண்றாங்கன்னு கேட்டா கிரிக்கெட் விளையாடுறது, ஃபுட் சாப்பிடுறது, கிட்டார் வாசிக்கிறது, இந்த மாதிரி ஃபன் எலிமெண்ட்ஸ், இளைஞர்களை சும்மா ஜாலியா வச்சுக்கிட்டா ஜாலியா வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதற்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்குங்கிறது தான் நம்மளது. போன வாட்டி வரும்போது சொன்னா இந்த 20ஆம் தேதி பேரணிங்கிறது இந்த பாராளுமன்ற இந்த கூட்டத்தொடர்ல எந்த ஒரு பில்லும் நிறைவேற்றக்கூடாது, இந்த விஷயத்தை தடுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு டைம் பார்லிமெண்ட் கூடும்போதும் கரெக்டா பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் இந்த ப்ரொடெஸ்ட் வந்து வெளியே கொண்டு போறாங்க. அதான் ஒவ்வொரு டைமும் இந்த பார்லிமெண்ட் செக்ஷன் வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை தூக்கிட்டு வருவாங்க. மக்களுக்கு நம்ம நாட்டு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இது பண்ணணும். இவங்க மாற்றத்துக்கான போராட்டம்ங்கிறாங்க. இங்க பாருங்க, சுத்தி பார்த்தா எல்லா இடத்துலயும் குப்பையை தான் இவங்க மாற்றங்கிறாங்களா? இங்க எங்க பார்த்தாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சே கிடையாது. இங்க பேசக்கூடிய பேச்செல்லாம் RSS பேன் பண்ணுங்க, மோடி ஒழிக, அவங்க காலை உடைக்கணும், இந்தியன் ஆர்மி வந்து அப்படின்னு பேசுறாங்க. இந்திய ஆர்மிக்கும் இந்த போராட்டத்தில் நடந்த விஷயத்துக்கு எந்த சம்பந்தம்? இந்திய ஆர்மியை நீங்க எதிர்க்கீங்கன்னா அப்ப நீங்க இந்தியாவே எதிர்க்கீங்கன்னு தானே சொல்றோம். இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு போராட்டம்னா இதுல இருந்து 4 ஃபாலோவர்ஸ் ஏத்தலாம்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால போஸ்ட் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி போஸ்ட் போட்டு ஏமாத்தாதீங்க தயவு செய்து. இந்த போராட்டத்தின் பின்னாடி இருக்கிறது முழுக்க அரசியல் கட்சிகள் தங்களோட சொந்த சுயநலத்திற்காக மாணவர்களை பயன்படுத்தி இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. இதற்கும் மாணவர்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இங்க நடக்கிறது கேலி கூத்து. சென்னையில தான் நடக்குது. சென்னையில ஸ்டாண்ட் அப் காமெடி, மோடிக்கு எதிரான இது. இங்கேக்கும் RSSக்கு என்ன சம்பந்தம்? RSSக்கு இதுக்கு எதுக்கு பேசுறாங்க? காரணம் என்னன்னா இங்க அரசியல் கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில திணிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த தேச விரோத கருத்தை மாணவர்கள் என்னைக்கு நம்ப மாட்டாங்கிற நம்பிக்கையோட முதல்ல இது மாணவர் போராட்டமே இல்ல. இது மாணவர் போராட்டமே இல்ல. சுத்தி முத்தி பாருங்க, மாணவர்கள் 10% கூட கிடையாது. முழுக்க அரசியல் அமைப்பை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்காங்களே தவிர மாணவர்கள் இங்க இல்லவே இல்ல. இதை நம்பி யாராவது சென்னையில போயிட்டு கம்யூனிஸ்ட் ஆபீஸ் வாசல்ல உட்காந்தீங்கன்னா உங்களை விட முட்டாள்கள் வேற யாரும் இருக்க முடியாது. தயவுசெய்து விழித்திருங்கள். கொஞ்சம் இவங்கள்ட்ட கொஞ்சம் விவரமா இருங்க. இவங்க தேசத்திற்கும் தேசியத்திற்கும் எதிரானவர்கள்.